சீனாவுடைய நரித்தந்திரமான திட்டத்தில் ஒன்றான பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லேருந்து நேபாள் தப்பிச்சிருக்கு. இந்தியாவுடைய வளர்ச்சியை தாங்க முடியாத சீனா இந்தியாவுக்கு பக்கத்து நாடான நேபாள், இலங்கையிலலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்கள சீனாவுடைய கடன் வலையில் விழ வைக்க ஆரம்பித்தாங்க. 2017 நேபாள் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒத்துக்கிட ஆரம்பிச்சது. ஆனால் இந்தியா விடாமுயற்சியாக நேபாளில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சீன முதலீடு குறித்த ஆபத்தை பற்றி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதன் விளைவாக அங்கே இந்தியாவுக்கு ஆதரவான குரல் ரொம்பவே பெருக ஆரம்பிச்சது. சீனாவினுடைய வைஸ் ஃபாரின் மினிஸ்டர் சன் வெய்டாங் போன வாரம் நேபாள் வந்திருந்தார். அவர் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தில் நேபாள் பிரதமர் கையெழுத்து போடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாரு அவருடைய விசிட்டில். ஆனால் அங்கே இந்திய ஆதரவு அதிகமானதுனால சீனாவினுடைய இந்த கடன் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்கள் மானியமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நேபாள் பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இப்போதைக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது இந்திய வெளியுறவுத்துறைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.